அனைவருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்ல இருக்க அட்டகாசமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். சும்மா ஒரு ட்ரிக்ஸ் சும்மா வேற லெவலில் இருக்கும். இந்த ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் ஆல்ரெடி வந்து தெரிஞ்சது அப்படின்றத மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சப்போஸ் இந்த ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் கௌதம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer யூடியூப் சேனல். நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்க இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் உங்க ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்க்கலாம் நம்ம சேனல்ல இருந்து. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல் ட்ரிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட நண்பரோ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை உங்களோட க்ரஷ் வந்து எப்போ வந்து ஆன்லைன் வராங்க எப்போ வந்து ஆஃப்லைன் போகிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து தேவைப்படும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் இதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில பெர்மிஷன்ஸ்லாம் வந்து கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸ் வந்து கிராண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய யார் நம்பரை வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்றத வந்து அது வந்து கேட்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துருங்க, எந்த நம்பரை ட்ராக் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ராக் பண்ணதுக்கப்புறம் என்ன பேர் அப்படின்னு கேட்கும். அந்த பேர் வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பரோ உங்களுடைய ஒய்ஃபோ இல்லை உங்களோட க்ரஷோ எக்ஸோ எப்போ வந்து ஆன்லைன் வராங்க எப்போ வந்து ஆஃப்லைன் வந்து போகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து புட்டு வச்சிரும் டைமிங்கோட. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஏதாவது வந்து உங்களை வந்து சீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது மூலியமாக நீங்கள் அவங்களை கேட்ச் பண்ணிடலாம். பட் இதில் ஒரு கண்டிஷன் என்ன, அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாருக்கும் விசிபிள் இல்லை எவ்ரி ஒன் இல்லை மை கான்டாக்ட்ஸ் வந்து வச்சிருந்தா மட்டும் தான் வந்து ஒர்க் ஆகும். நோபடி அப்படின்னு வச்சிருந்தா இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இரண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கலாம் வாட்ஸ்அப்பில் வந்து நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டேன், என்னோட டேட்டாலாம் ரொம்பவே சேஃபாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. எவனாலேயே வந்து திருட முடியாது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்பவே தப்பான விஷயம். ஈஸியாக அதை வந்து பைபாஸ் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோம் ப்ரௌசர் வந்து போயிருங்க. மேலே வந்து அட்ரஸ் பார் இருக்கும். அந்த அட்ரஸ் பாரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் அப்படின்னு அடித்து ஒரு கோடன் போட்டு 3 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு SD கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பாருங்கள். உங்களோட SD கார்டில் இல்லை உங்களோட இன்டர்னல் மெமரியில் என்னெல்லாம் இருக்கோ அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து புட்டு அது வந்து வச்சிரும். எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிடும். இல்லை கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்க ஃபோட்டோஸோ வீடியோஸோ உங்களுடைய அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க பேக்கப்பையோ எல்லாத்தையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். யாருனாலும் எடுக்க முடியும். ஸோ ஹேக்கர்னால உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் உள்ளே போகணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ரொம்பவே ஈஸியாக வந்து தூக்கிடுவாங்க. ஸோ மூன்றாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒரு ஃபாரின் நம்பர்லேருந்து ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து ஈஸியாக பண்ணலாம். இதுக்குண்டான அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி கேட்கும், ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லும். இதை வந்து இமெயில் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்றலாம் அவசியம் கிடையாது. எந்த இமெயில்னாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஃபாரின் நம்பர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபாரின் நம்பரை வச்சு நீங்கள் ஒரு பேரல் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நம்பரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் நம்பர்லேருந்தோ ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர்லேருந்து அனுப்புகிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து மெசேஜ் போகும். அவங்களுக்கு நீங்கள் யார் அப்படின்றதே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியாது. இந்த ட்ரிக் மூலிமா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து ப்ராங்க் பண்ணலாம். ஸோ வேறு எந்த விஷயத்துக்கும் வந்து தயவுசெய்து வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் டிஸ்க்ளைமராக வந்து சொல்லிடுறேன். ஸோ அதனால் இது வந்து ஒரு எஃபெக்டிவான வேக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான்காவது ட்ரிக் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் உங்களுடைய க்ரஷோ இல்லை உங்களுடைய எக்ஸோ ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து போடுறாங்க. பட் நீங்கள் வந்து அதை பார்க்கணும். பட் நீங்கள் பார்த்ததை அவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ட்ரிக் தான் இது. உங்கள் வாட்ஸ்அப்குள்ளே இருக்குது. வாட்ஸ்அப்குள்ளே போயிட்டு உங்களுடைய ரீட் ரிசிப்ட்ஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தது வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ரீட் ரிசிப்ட்ஸை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்த மாதிரி ஆச்சு, அவங்களுக்கும் நீங்கள் பார்த்தது வந்து தெரியாத மாதிரியும் வந்து ஆச்சு. அஞ்சாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிக் வந்து வாட்ஸ்அப்குள்ளே தான் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறோம், தெரியாதனமாக யாருக்கும் அனுப்பிச்சிட்டோம்னா நம்ம வந்து delete for everyone சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து delete பண்ணிடலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து இதை delete for everyone வந்து கொடுக்க முடியும். பட் எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம delete for everyone என்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணலாம். அது எப்படி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட்டா மற்றும் வைஃபை வந்து ஆன்ல இருந்துச்சுன்னா அதை முக்கியமாக வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் போயிட்டு அப்ளிகேஷனில் இருக்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க 4 ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் அண்ட் டைமில் வந்து போயிட்டு உங்களோட டைமை கொஞ்சம் முன்னாடி வந்து மாற்றி வச்சுருங்க. ஸோ இப்போ போய் வாட்ஸ்அப்பில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜை வந்து நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா delete for everyone அப்படின்ற ஆப்ஷன் வந்து வந்துடும். இப்போ நீங்கள் delete for everyone கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பருக்கோ யார் நீங்கள் வந்து தெரியாதனமாக அனுப்பிச்சிட்டிங்களோ அவங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து delete ஆகும். ஸோ இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஆறாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய குரூப்ஸில் வந்துருப்பீங்க. ஒவ்வொரு குரூப்லையும் எக்கச்சக்கமான உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து அனுப்பிச்சு தள்ளிகிட்டே இருப்பானுங்க. கேலரியில் வந்து எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் வந்து குமிஞ்சு வந்து நிற்கும். நீங்கள் சப்போஸ் வந்து அந்த ஃபோட்டோ
ஃபோட்டோஸ் குரூப்லேருந்து வர ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்க்கக்கூடாது, எனக்கு வந்து என்னுடைய கேலரியில் வந்து காட்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்படி வந்து டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப்குள்ளே போய்க்கோங்க. எந்த குரூப்பில் வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த குரூப்குள்ளே வந்து போயிருங்க. குரூப்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா அந்த குரூப் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா மீடியா விசிபிலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நோ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் இந்த குரூப்லேருந்து வரக்கூடிய ஃபோட்டோஸ் எதுவுமே உங்களோட கேலரியில் வந்து காட்டாது. பட் அவங்க என்ன வந்து ஃபோட்டோஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பிரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் புதுசாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த பர்டிகுலர் இமேஜஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இது வெறும் உங்களுடைய கேலரியில் மட்டும் தான் காட்டுது, பட் உங்களுடைய ஃபோனில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ கடைசியாக பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மெசேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பபிள் மாதிரி வரும் இல்லையா, நம்ம சேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அந்த பபிள் மாதிரி வரும். இதே மாதிரி வந்து பபிள் வந்து வாட்ஸ்அப் வந்து கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொண்டு வரலாம். அதுக்கும் ஒரு அப்ளிகேஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் பபிள். ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பெர்மிஷன்ஸ்லாம் வந்து கேட்கும். ஒன்ஸ் அந்த பெர்மிஷன்லாம் கிராண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து யாராவது உங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து அனுப்பிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் பபிளாக வந்து வரும். பட் இது ஒரு பிரைவசி சார்ந்த விஷயம். வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அது ஒரு டிஸ்க்ளைமராகவும் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.